நிலமடந்த கெடிரொழுகும் சீராரும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெற்கணமும் அதிர் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரிதனலும் திலகமுமே அத்திலக வாசனை போர் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு மாண்புமிகு மத்திய சிவில் விமான போக்குவரத்து மற்றும் மிகுத்துறை அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள். மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் தமிழ்தாய் வாழ்த்து பாடிய மாணவிகளுக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். இப்போது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு மாண்புமிகு மத்திய சிவில் விமான போக்குவரத்து மற்றும் மிகுத்துறை அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள். We request Honorable Union Minister of Civil Aviation and Steel திரு ஜோதி ஆதித்யா சிந்தியா to felicitate Honorable Minister திரு நரேந்திர மோடி ji. மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். We request our Honorable Chief Minister of Tamil Nadu திரு M.K. Stalin ji to felicitate Honorable Prime Minister திரு நரேந்திர மோடி ji. மாண்புமிகு மத்திய மீன்வளம் கால்நடை வளர்ப்பு மற்றும் பால்வளத்துறை தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்களை வரவேற்புரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. இந்த வரலாற்று சிறப்புமிக்க புண்ணிய பூமியான ஆன்மீக பூமியான திருச்சிராப்பள்ளி மாநகருக்கு ஸ்ரீரங்கம் பெருமாள் அவர்கள் ரங்கநாதர் அவர்கள் வீட்டிருக்கின்ற இந்த மண்ணிற்கு சமயபுரம் மாரியம்மன் அவர்களுடைய இந்த வீட்டிற்கும் இந்த மண்ணிற்கு வருகை தந்திருக்கின்ற நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் இந்த நாட்டை உலக வல்லரசாக ஆக்க 2047 இந்த நாடு வளர்ச்சி அடைந்த நாடாக இருக்கும் என்ற அந்த கங்கணம் கட்டிக்கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற தமிழகத்தினுடைய ஆளுநர் மரியாதைக்குரிய திரு ஆர்.என். ரவிஜி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு M.K. ஸ்டாலின் அவர்களே, இந்த விழாவை ஏற்பாடு செய்து இந்த அருமையான விமான நிலையத்தை நமக்கு கொடுத்திருக்கின்ற மாண்புமிகு மத்திய அமைச்சர் திரு சிந்தியாஜி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற தமிழகத்தினுடைய அமைச்சர்களே, இந்த பாராளுமன்றத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு திருநாவுக்கரசு அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, அமைச்சர் பெருமக்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழகத்திற்கு வரும்பொழுது ஒவ்வொரு முறையும்
பல்லாயிரக்கணக்கான கோடி திட்டங்களை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த இந்த 9 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 10.70 அதாவது 11 லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு திட்டங்களை கொடுத்து இன்றைக்கு 10,000 கோடி ரூபாய் திட்டத்தை கொடுக்க நம்மிடத்தில் வந்திருக்கிறார்கள். ஒரே ஆண்டுல தமிழகத்திற்கு 11 மருத்துவக் கல்லூரிகளை கொடுத்த நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள், அதே போலதான் இந்த நிதியாண்டில் மட்டும் தமிழகத்தினுடைய ரயில்வே துறைக்கு 6,000 கோடி ரூபாய் திட்டத்தை கொடுத்த நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் காசி தமிழ் சங்கமம் போன ஆண்டல்ல இந்த ஆண்டும் காசியில தமிழ் சங்கத்தை நடத்தி நேற்றைக்கு முன்தினம் காசி தமிழ் சங்கத்தை நிறைவு பெற்றுவிட்டு நம்முடைய பிரதமர் அவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். காசிக்கும் ராமேஸ்வரத்திற்கும் உள்ள தொடர்பை, காசிக்கும் சிவகாசிக்கும் உள்ள தொடர்பை, காசிக்கும் தென்காசிக்கும் உள்ள தொடர்பை, காசி நம்முடைய பிரதமர் அவர்களுடைய சொந்த தொகுதி, அந்த தொகுதி தமிழர்களுடைய அந்த நூலில இருக்கின்ற அந்த பிணைப்பை மேலும் அதிகப்படுத்தும் விதமாக காசி தமிழ் சங்கத்தை கொடுத்ததோடு திருவள்ளுவர் திருக்குறளை உலகம் முழுவதும் எடுத்து சென்றிருக்கின்ற நம்முடைய பிரதமர் அவர்கள் தமிழனுடைய பெருமையை, தமிழனுடைய புகழை யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உலகம் முழுவதும் போற்றி ஐநா சபையில போற்றி நம்முடைய பிரதமர் மாண்புமிகு திரு நரேந்திர மோடிஜி அவர்களை தமிழக மக்கள் சார்பாக, உங்களுடைய சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத். நன்றி ஐயா. அடுத்ததாக மாண்புமிகு மத்திய சிவில் விமான போக்குவரத்து மற்றும் மிகத்துறை அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய மாசிந்தியா அவர்களை உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். We request the Honorable Union Minister of Civil Aviation and Steel, Thiru Jyothi Aditya M. Scindia ji, to address the gathering. Our illustrious, respected Prime Minister, who has led this country onto the world stage, present here amongst all of us today, respected Prime Minister Narendra Modi ji, our Governor, Shri R.N. Ravi Sahib, our Chief Minister, M.K. Stalin Sahib, my colleague in Ministry, Dr. L. Murugan ji, our Member of Parliament, Shri Su Thirukarasar ji, esteemed members on the dais, and all our citizens present here today from Tiruchirappalli and all our neighboring regions, Vanakkam to all of you, Pranam. We welcome our Prime Minister today to Tiruchirappalli, the holy city of Lord Shiva and Lord Vishnu. Many cities across our country are known for their landmarks, but Tiruchirappalli is not only known for its landmarks, but also for the great scholars and leaders that Tiruchirappalli has given not only to Tamil Nadu, not only to India, but to the whole world. From Sri C.V. Raman, who was Tiruchirappalli's gift to the world, to our freedom fighter V.V.S. Iyer Sahib, our eminent scholar, Mr. K.P. Vishwanath Pillai Sahib. Across the spectrum, Tiruchirappalli is a center of philosophy, a center of tradition, a center of culture, but along with it is the best livable city, is the cleanest city of Tamil Nadu. सबसे स्वच्छ शहर तमिलनाडु का, जो हमारे पूज्य प्रधानमंत्री जी के दिल के करीब विषय है. And along with that is the sacred land for the Hindus, the engineering equipment manufacturing center, the fabrication hub of India, all in one city, and that is our Tiruchirappalli, ladies and gentlemen. It's a perfect example of what Prime Minister Narendra Modi ji has been talking about, that India must stand not only as an economic powerhouse,
but also as a cultural powerhouse, a sacred powerhouse, and Tiruchirappalli has the perfect unity of both those aspects. Today it is my honor to be in the presence of the Prime Minister as we unfold a new golden chapter in the development of Tiruchirappalli, the growth center of Tamil Nadu, through this new terminal built at a cost of over 1100 crores. On behalf of the people of Tiruchirappalli, we thank Prime Minister Narendra Modi ji for this gift. And under his leadership, the government has ensured that airports are not only a medium of travel, but airports become a center of growth. Airports become a center of employment for the whole country. The one change that has taken place in the last 9.5 years, under Prime Minister's leadership in this sector, he has democratized civil aviation for every single citizen of this country. Everyone who wears a Hawai Chappal must also travel in a Hawai Jahaj. That is the Prime Minister's aspiration for the people of our country. And this is what Tiruchirappalli represents, a city teeming with opportunities, the future hub of trade, future hub of tourism, future hub of industry, education, medical facilities. And this airport, ladies and gentlemen, the Prime Minister's strict instruction was, we must build an airport in Tiruchirappalli, not for the next 10 years, not for the next 20 years, but for the next 50 years for the Indian citizens and the citizens of this region. 11,000 square meters is the size of the current airport. This new facility being inaugurated today is 75,000 square meters, 7.5 lakh square feet, ladies and gentlemen. And along with that, you have all seen at the center of this airport is the Gopupuram of Ranganath Swami Temple. This airport represents the cultural capability of Tiruchirappalli. Sri Rangam Rath Yatra is painted on a canvas 35 meters by 25 meters. I would earnestly request all of you to visit the airport to see that. It has the Ranganath Swami Temple, the rock temple of Ganesha, the 10 avatars of Vishnu, the 21-day festival of Ekadashi, which is ending today, the most auspicious time in Tamil Nadu, is displayed in this beautiful painting at the airport. And therefore, this new airport with 45 lakh capacity of passengers per year in the days to come will not only enhance travel, but the Prime Minister's resolve that every airport in India must be a green airport, a renewable airport. Tiruchirappalli Airport on this day of inauguration is a green airport. And from this podium, I would like to commit to the Prime Minister and the people of Tiruchirappalli 149 airports in India. By the end of 2025, 121 airports in India will be completely green and renewable energy based in this country. Tamil Nadu has been a center of progress of civil aviation. 3,000 flights used to fly a day in Tamil Nadu in 2014. Today that is increased by 23%. We had only 5 airports. Now Salem Airport is operational. In the days to come, Neyveli and Vellore Airport will be operational. In the leadership of Prime Minister Narendra Modi ji, civil aviation has taken a full 360-degree turn. A country that built only 74 airports in 65 years. Under Prime Minister Narendra Modi ji's leadership, in 10 years, we have built an additional 75 airports, taking it to 149. A country that only had 400 planes, today has 700 planes, and in the years to come will have 2,000 planes in this country. A country where only 6 crore people would travel by civil aviation. Today 14.5 crore travel, and by 2030 we will have 42 crore people in our country traveling by civil aviation and by planes. And therefore this commitment that in our yatra from our Amrit Kal, as Prime Minister always says, our yatra from Amrit Kal to Shatabdi Kal
2023 to 2047, India under Prime Minister Narendra Modi ji's leadership will emerge as an Atmanirbhar nation, will emerge as a Vishwa Guru on the world stage, will emerge from the 5th largest economy to the 3rd largest economy, and our commitment is we are the 5th largest civil aviation market in the world, and under Prime Minister's leadership, in the next 5 years, we will also emerge as the 3rd largest civil aviation market in the world. With these words, I thank the Prime Minister for coming to Tiruchirappalli and congratulate all of you on this new airport and new terminal in Tiruchirappalli. Thank you very much. Jai Hind, Jai Bharat. Bharat Mata Ki. Bharat Mata Ki. Bharat Mata Ki. Thank you, sir. பெருமைமிகு இன்றைய நிகழ்வில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். We request our Honorable Chief Minister of Tamil Nadu, Thiru M.K. Stalin, to address the gathering. பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வருகை தந்திருக்கும் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களே, மாண்புமிகு ஒன்றிய அமைச்சர் திரு ஜோதிராதித்யா சிந்தியா அவர்களே, மாண்புமிகு ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களே, மாண்புமிகு ஒன்றிய இணையமைச்சர் எல். முருகன் அவர்களே, தமிழகத்தினுடைய அமைச்சர் பெருமக்கள் நேரு, வேலு உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய திருநாவுக்கரசு அவர்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, மேயர் உள்ளிட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகளே, மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அரசு உயர் அலுவலர்களே, வெள்ளம் போல் திரண்டிருக்கக்கூடிய தமிழ் உடன்பிறப்புகளே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். தொட்ட துறை அனைத்திலும் சிகரத்தை தொட்ட மாநிலமான தமிழ்நாடு இந்திய திருநாட்டோட பொருளாதார வளர்ச்சியிலும் முக்கிய பங்காற்றி வருகிறது. அப்படிப்பட்ட நம்முடைய தமிழ்நாட்டின் இதய பகுதியாக இருக்கிற திருச்சிராப்பள்ளியின் பன்னாட்டு விமான நிலையத்தில் 1112 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டிருக்கும் புதிய முனையத்தை மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்கள் திறந்து வச்சு சிறப்பித்திருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் என்ற வகையில் தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதேபோல் இந்த துறையினுடைய மாண்புமிகு அமைச்சர் ஜோதிராதித்யா சிந்தியா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். திருச்சிராப்பள்ளி பன்னாட்டு விமான நிலையம் தமிழ்நாட்டோட 2வது பெரிய பன்னாட்டு விமான நிலையம். இதை மேலும் தமிழ்நாடு அரசு 318 கோடியே 85 லட்சம் ரூபாய் செலவில் 294.57 ஏக்கர் நில எடுப்பு செய்து இந்திய விமான ஆணையத்துக்கு வழங்க நடவடிக்கை எடுத்து வருது. மேலும் திருச்சி உட்பட சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, வேலூர், தூத்துக்குடி விமான நிலையங்களை விரிவாக்கம் மற்றும் நவீனமயமாக்க 3118 கோடி ரூபாய் செலவில் 2302.44 ஏக்கர் அரசு மற்றும் பட்டா நிலங்களை இந்திய விமான நிலைய ஆணையத்துக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது.
இந்த விரிவாக்க பணிகளை விரைந்து முடிச்சு மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும். தென் தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம், கன்னியாகுமரி ஆகிய இடங்களுக்கு இந்தியாவோட பல்வேறு பகுதியிலிருந்தும் மக்கள் ஆன்மீக பயணமாக வராங்க. பல நாடுகளிலிருந்து சுற்றுலா பயணிகளும் வந்து போறாங்க. அவங்க எளிதா வந்து போறதுக்கு ஏதுவா மதுரை விமான நிலையத்தை பன்னாட்டு விமான நிலையமா அறிவிக்கணும்னு நாங்க ஏற்கனவே வச்ச கோரிக்கையை மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்கள் கனிவோடு பரிசீலிக்க வேண்டுகிறேன். மலேசியா மற்றும் ஜப்பான் நாடுகளோட தமிழ்நாடு பண்பாட்டு மற்றும் வர்த்தக தொடர்புகள் கொண்டிருக்கு. அதை கருத்திலே கொண்டு சென்னை பினாங்கு, சென்னை டோக்கியா இடையே நேரடி விமான சேவையை முன்னுரிமை அடிப்படையில் தொடங்கணும்னு நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதோட சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தோட 2ஆம் கட்ட திட்ட பணிகளுக்கு பங்கு பகிர்வு மாதிரி அடிப்படையில் ஒன்றிய அரசினுடைய பங்களிப்பை விரைந்து வழங்க மாண்புமிகு பிரதமர் அவர்களை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நெடுஞ்சாலைத்துறையை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் இப்போ தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தால் நகாய் செயல்படுத்தப்பட்டு வர பணிகளை விரைவுபடுத்த வேண்டும். சமீப காலமா இருவழிச்சாலையா மேம்படுத்துகிற நெடுஞ்சாலைகளுக்கும் சுங்க கட்டணம் வசூலிக்கப்படுவதிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும். அடுத்து திருச்சி மாவட்டத்தோட MSME நிறுவனங்கள் தான் பெல் பொதுத்துறை நிறுவனத்துக்கு தேவையான உதிரி பாகங்களை வழங்கிக்கிட்டு வந்தாங்க. தற்போது பெல் நிறுவனத்திடமிருந்து இவங்களுக்கு கேட்பானை ப்ரொக்யூர்மெண்ட் ஆர்டர் மிகவும் குறைஞ்சிடுச்சு. இதனால் இந்த பகுதியில் செயல்பட்டு வர MSME நிறுவனங்கள் மிகவும் பாதிப்படைஞ்சிருக்காங்க. எனவே பெல் நிறுவனம் மீண்டும் அதிகப்படியான கேட்பானைகளை இவங்களுக்கு வழங்க ஆவணம் செய்யப்பட வேண்டும் என்று மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பிரதமர் அவர்கள் அறிந்த ஒன்றுதான், கடந்த மாதம் சென்னை மற்றும் தென் மாவட்டங்களில் கடுமையான மழைப்பொழிவை தொடர்ந்து ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக அந்த மாவட்டங்களில் பொது உட்கட்டமைப்புகளை பொறுத்து சேதமடைந்திருக்கு. மக்கள் வாழ்வாதாரமும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு. எனவே அவற்றை கடுமையான இயற்கை பேரிடர்கள் அறிவித்து தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு உரிய நிவாரண நிதியை வழங்க தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக நான் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து கோரிக்கையாக வைக்கிறோமே என்று எண்ண வேண்டாம். பறந்து விரிந்த இந்திய பெருநாட்டில் கோடிக்கணக்கான மக்களுக்கு நெருக்கமாக இருந்து கல்வி, மருத்துவம், அவசிய தேவைகள், உதவிகள் ஆகியவற்றை செஞ்சுத்தர வேண்டிய முக்கிய கடமை மாநில அரசுகளுக்குத்தான் இருக்கு. மாநிலத்துக்காக கோரிக்கை வைக்கிறதும் மாநில உரிமைகளை நிலைநாட்டுறதும் அங்கே வாழ்கிற மக்களோட கோரிக்கைகள் தானே தவிர அவை அரசியல் முழக்கங்கள் அல்ல. அந்த வகையில் தமிழ்நாடு அரசின் கோரிக்கைக்கு மாண்புமிகு பிரதமர் அவர்கள் நிச்சயமாக நிறைவேற்றி தருவார் என நான் நம்புகிறேன். I conclude my speech by thanking our Honorable Prime Minister for gracing this occasion and inaugurating various schemes for Tamil Nadu and laying foundation for new schemes. Nandri, Vanakkam. மிக்க நன்றி ஐயா. அடுத்ததாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம்
மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம், மத்திய துறைமுகம் கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிகள் அமைச்சகம், மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் மற்றும் அணுசக்தி துறை, மத்திய ரயில்வே அமைச்சகம் சார்பாக 20,140 கோடி ரூபாய் மதிப்பிலான 20 திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் தொடங்கி வைத்தும் நாட்டுக்கு அர்ப்பணிக்குமாறும் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். We now request our Honorable Prime Minister Thiru Narendra Modi ji to inaugurate, lay the foundation stone and dedicate 20 projects worth rupees 20,140 crores on behalf of the Ministry of Civil Aviation, Ministry of Road Transport and Highways, Ministry of Ports, Shipping and Waterways, Ministry of Petroleum and Natural Gas and Department of Atomic Energy and Ministry of Railways. சாலை மாமல்லபுரத்தின் உலக பாரம்பரிய தலங்களுக்கு சிறந்த இணைப்பை வழங்கும். சென்னை வள்ளூரில் அமைந்துள்ள கிராஸ் ரூட் டெர்மினலுக்கான IOCLன் பெட்ரோலியம், எண்ணெய் மற்றும் லூப்ரிகன்ஸ் பைப்லைன்கள் தமிழ்நாடு மற்றும் அதன் அருகாமையில் உள்ள பகுதிகளுக்கு பெட்ரோலிய பொருட்களின் தேவையை பூர்த்தி செய்யும். கெயில் நிறுவனத்தின் கொச்சி, கூட்டநாடு, பெங்களூரு, மங்களூரு பைப்லைனின் 294 கிலோமீட்டர் இயற்கை எரிவாயு குழாய் கிருஷ்ணகிரியிலிருந்து கோயம்புத்தூர் வரையிலான பகுதி தொழிற்சாலைகளுக்கு உள்நாட்டு எரிவாயு கிடைப்பதை உறுதி செய்யும். 16 திட்டங்களின் தொடக்கம் மற்றும் தேசத்திற்கு அர்ப்பணிப்பு. 75,000 சதுர மீட்டர் பரப்பளவை கொண்டுள்ள திருச்சிராப்பள்ளி சர்வதேச விமான நிலையத்தின் புதிய ஒருங்கிணைந்த முனைய கட்டிடம் ஆண்டுக்கு 45 லட்சம் பயணிகளுக்கு சேவை செய்யும். NH 536 காரைக்குடி ராமநாதபுரம் பிரிவின் இருவழிப்பாதை இப்பகுதியில் உள்ள பழமையான கோயில்களுக்கு செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு பயண நேரத்தை குறைக்கும். NH 785 செட்டிக்குளம் நத்தம் பகுதியின் 4 வழிப்பாதை மதுரை, துவரங்குறிச்சி மற்றும் திருச்சி இடையே குறுகிய தூர வழிப்பயணத்தை வகுக்கும். திருச்சி 81 திருச்சி கல்லகம் பகுதியின் 4 வழிப்பாதை, NH 81 திருச்சி கல்லகம் பகுதியின் 4 வழிப்பாதை, NH 81 கல்லகம் மீன்சுருட்டி பகுதியின் 4 மற்றும் 2 வழிப்பாதை இப்பிராந்தியத்திற்கு தடையற்ற இணைப்பை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. NH 179A சேலம் திருப்பத்தூர் வாணியம்பாடி சாலையின் 36 கிலோமீட்டர் முதல் 80 கிலோமீட்டர் வரையிலான 4 வழி சாலை இப்பகுதி விவசாயிகளுக்கு பயனளிக்கும். IOCLன் செங்கல்பட்டு ராமநாதபுரம் பிரிவின் 488 கிலோமீட்டர் நீளமுள்ள இயற்கை எரிவாயு குழாய் சுத்தமான எரிசக்தி ஆற்றலை உறுதி செய்யும். HPCLன் 697 கிலோமீட்டர் நீளமுள்ள விஜயவாடா தர்மபுரி மல்டி ப்ராடக்ட் பெட்ரோலியம் பைப்லைன் தமிழ்நாட்டின் வடபகுதிகளுக்கு பெட்ரோலிய பொருட்களை சிறப்பாக கிடைக்க வழிவகுக்கும். ஆசனூரில் IOCL நிறுவனத்தின் புதிய பைப்லைன் டெர்மினல் திறப்பு விழா. IGCAR கல்பாக்கத்தின் விரைவு அணு உலை எரிபொருள் மறுசுழற்சி ஆலை குறைந்த விலையில் அணுசக்தி கிடைப்பதை உறுதி செய்யும். ஆட்டோமொபைல் ஏற்றுமதி இறக்குமதி முனையம் 2 மற்றும் கேபிட்டல் டிரெட்ஜிங் கட்டம் 5 ஆகியவற்றுடன் ஜெனரல் கார்கோ பெர்த் 2 செயல்படுவதை காமராஜர் துறைமுகத்தின் திறனை 57.44 MTPA உயர்த்தும். நவீன வசதிகளுடன் எதிர்காலத்திற்கான ஆயத்த கல்விக்காக NIT திருச்சிராப்பள்ளியின் பல மாடிகள் கொண்ட அமிதீஸ்ட் விடுதி 1.2 லட்சம் சதுர அடியில் கட்டப்பட்டுள்ளது. 217 கிலோமீட்டருக்கான திருச்சிராப்பள்ளி விருதுநகர் மின்மயமாக்கல் திட்டங்கள். சேலம் மேக்னசைட் JN ஓமலூர் மேட்டூர் அணை பகுதி திட்டத்தில் 41 கிலோமீட்டர் நீளமுள்ள ரயில் இரட்டிப்பு பணியை செயல்படுத்துவது தொழிற்சாலைகளுக்கு எஃகு, இரும்பு மற்றும் நிலக்கரியின் போக்குவரத்தை எளிதாக்கும். விருதுநகர் தென்காசி இடையே 122 கிலோமீட்டர் மின்மயமாக்கல். செங்கோட்டை திருநெல்வேலி வரை 141 கிலோமீட்டர் தூரம் மின்மயமாக்கப்படுவதால் கார்பன் உமிழ்வு குறைவும். 160 கிலோமீட்டர் நீளமுள்ள மதுரை தூத்துக்குடி இருவழி திட்ட இயக்க திறனை மேம்படுத்தி தமிழ்நாட்டில் பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்தை எளிதாக்கும். மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் தொடங்கி வைத்த திட்டங்கள் தொடர்பான காணொளியை இப்போது பார்க்கலாம். A short video of the project will be played now. புதிய இந்தியா வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கான மாற்றமான பயணத்தை தொடங்கியுள்ளது. வலுவான உள்நாட்டு தேவை, வலுவான பொது உள்கட்டமைப்பு, முதலீடு மற்றும் எப்போதும் வலுப்பெறும் நிதித்துறை ஆகியவை இந்த வளர்ச்சியின் குறிப்பிடத்தக்க அம்சமாகும். மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடியின் ஆற்றல் மிக்க தலைமை நாடு முழுவதும் உள்கட்டமைப்பு மற்றும் இணைப்பை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை முன்னெடுத்து வருகிறது. आने वाले 25 साल भारत के लिए इस शताब्दी के सबसे महत्वपूर्ण 25 साल है. इन 25 वर्षों में हमें अपने इस भारत को समृद्ध बनाना है. हमारे भारत को
विकसित बनाना है। சிவில் விமான போக்குவரத்து, ரயில்வே, நெடுஞ்சாலைகள், எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு, அணுசக்தி, கப்பல் மற்றும் துறைமுகங்கள் மற்றும் கல்வி ஆகிய துறைகளில் இந்தியா புரட்சிகரமான முன்னேற்றத்தை கண்டுள்ளது. இது புதிய வேலைவாய்ப்பு வழிகள் மற்றும் நாட்டின் முழுமையான வளர்ச்சிக்கு வழிவகுத்தது. தமிழகத்திற்கு 20 உள்கட்டமைப்பு திட்டங்கள் பரிசாக அளிக்கப்பட்டு வருகிறது. 20,140 கோடிகள் பிராந்தியத்தின் வளர்ச்சி நிலப்பரப்பை மாற்றும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் 16,000 கோடி மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. 4,100 கோடி அதிகரித்து வரும் பயணிகளின் தேவையை பூர்த்தி செய்யவும், சிறந்த விமான இணைப்பை வழங்கவும், தமிழகத்தின் சுற்றுலா, வணிகம், சுகாதாரம் மற்றும் கல்வித்துறைகளை மேம்படுத்தவும் திருச்சிராப்பள்ளி சர்வதேச விமான நிலையத்தின் புதிய ஒருங்கிணைந்த முனைய கட்டடம் இன்று திறக்கப்படுகிறது. 1,112 கோடி ரூபாய் செலவில் இந்த முனையம் கட்டப்பட்டுள்ளது. இந்த முனையம் ஆண்டுக்கு 45 லட்சம் பயணிகளுக்கு சேவை செய்யும் திறன் கொண்டது மற்றும் பயணிகளின் வசதிக்காக நவீன வசதிகளுடன் உள்ளது. 60 செக்-இன் கவுண்டர்கள், 44 புறப்பாடு மற்றும் வருகை குடியேற்ற கவுண்டர்கள் பயணிகளின் விரைவான மற்றும் சீரான போக்குவரத்தை உறுதி செய்யும் அதே வேளையில் முனையத்தில் உள்ள நவீன ஓய்வறைகள் வசதியை மேம்படுத்தும். புதிய ஆப்ரன் ஏர்பஸ் 321 வகை விமானங்களுக்கு இடமளிக்கும் வகையில் விமான நிறுத்தும் திறனை 8 முதல் 19 வரை அதிகரிக்கும். இதனால் விமான நிலையத்தின் செயல்பாட்டு திறன் அதிகரிக்கும். முனைய வடிவமைப்பு திருச்சி கலாச்சார பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் பாரம்பரியம் மற்றும் சமகால கட்டிடக்கலை கூறுகளின் இணக்கமான கலவையாகும். மல்டி மாடல் இணைப்பை அதிகரிக்கும் முயற்சியில் அரசு நாடு முழுவதும் ரயில்வே, நெடுஞ்சாலை, துறைமுகங்களை இந்தியா வேகமாக மேம்படுத்தி வருகிறது. தமிழக மக்கள் பயன்பெறும் வகையில் 2,917 கோடி ரூபாய் மதிப்பிலான 5 பெரிய திட்டங்களை ரயில்வே நிறைவேற்றி உள்ளது என்பது தெளிவாகிறது. இந்த திட்டங்களில் சேலம் மேக்னசைட் சந்திப்பு, ஓமலூர் மேட்டூர் அணை இரட்டிப்பு, மதுரை தூத்துக்குடி இரட்டிப்பு மற்றும் திருச்சிராப்பள்ளி விருதுநகர் மின்மயமாக்கல், விருதுநகர் தென்காசி சந்திப்பு மற்றும் செங்கோட்டை தென்காசி திருநெல்வேலி திருச்செந்தூர் ஆகியவை தென் தமிழக மக்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் மற்றும் கரியமில வாயுவை குறைக்கும் பரந்த நோக்கத்துடன் இணையும். தேசிய நெடுஞ்சாலை திட்டங்கள் ரூபாய் 4,876 கோடி தேசத்திற்கு அர்ப்பணிக்கப்படுகிறது. இதில் தேசிய நெடுஞ்சாலை 81 திருச்சி கல்லகம் பகுதியின் 4 வழிப்பாதை மற்றும் NH 81 கல்லகம் மீன்சுருட்டி பிரிவின் 4 வழிப்பாதையும் அடங்கும். NH 785 செட்டிக்குளம் நத்தம் பிரிவு 4 வழிப்பாதை, காரைக்குடி ராமநாதபுரம் NH 536 2 வழிப்பாதை, சேலம் திருப்பத்தூர் வாணியம்பாடி சாலையின் NH 179A 36 கிலோமீட்டர் முதல் 80 கிலோமீட்டர் வரை 4 வழி சாலை மற்றும் முகையனூர் மரக்காணம் 4 வழி சாலைக்கு அடிக்கல் 1,116 கோடி செலவில் NH 332A பிரிவும் போடப்படுகிறது. சென்னை காமராஜர் போர்ட் லிமிடெடின் ஜெனரல் கார்கோ பெர்த் 2 மற்றும் கேபிட்டல் டிரெட்ஜிங் கட்டம் 5 திறப்பு விழா ரூபாய் 341 கோடி செலவில் கட்டப்பட்ட துறைமுகத்தின் சரக்கு கையாளும் திறனை 57.44 MTPA-வாக உயர்த்தும். உலகின் மிக வேகமாக வளரும் எரிசக்தி சந்தைகளில் இந்தியாவும் ஒன்று. அதிகரித்து வரும் தேவையை சமாளிக்க 488 கிலோமீட்டர் இயற்கை எரிவாயு குழாய் ரூபாய் 2,793 கோடி மதிப்பீட்டில் செங்கல்பட்டு முதல் சாயல்குடி வரை ஆசனூரில் புதிய பைப்லைன் முனையம் திறக்கப்படுகிறது. 3,072 கோடி மதிப்பிலான 697 கிலோமீட்டர் விஜயவாடா தர்மபுரி மல்டி ப்ராடக்ட் பெட்ரோலியம் குழாய் இன்றுடன் நிறைவடைகிறது. இது சுற்றுச்சூழல் மற்றும் பொருளாதார மைல்கல்லாக நிற்கிறது. கிருஷ்ணகிரியிலிருந்து கோயம்புத்தூர் வரையிலான இயற்கை எரிவாயு குழாய் திட்டத்திற்கு 2,187 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், சென்னை வள்ளூர் முனையத்திற்கு பொது வழித்தடத்தில் ரூபாய் 829 கோடி செலவில் குழாய் பதிக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது. இந்திய விஞ்ஞானிகளால் வடிவமைக்கப்பட்ட கல்பாக்கத்தில் உள்ள டெமான்ஸ்ட்ரேஷன் ஃபாஸ்ட் ரியாக்டர் எரிபொருள் மறுசுழற்சி ஆலை ஆத்ம நிர்பார் பாரதத்தின் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இத்திட்டம் 400 கோடி ரூபாய் செலவில் நிறைவு பெற்றது. நாட்டில் உள்ள யுரேனியம் மற்றும் தோரியம் இருப்புகளின் முழு திறனையும் உணர்ந்து மக்களுக்கு மலிவு விலையில் அணுசக்தி கிடைப்பதை உறுதி செய்யும். கல்வியும் உயர்கிறது. திருச்சிராப்பள்ளி தேசிய நிறுவனத்தில் ரூபாய் 41 கோடியில் உருவாக்கப்பட்ட 506 படுக்கைகள் கொண்ட ஆண்கள் விடுதி இளைஞர் நலனுக்காக அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தும் வகையில் இன்று திறக்கப்படுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைமையின் கீழ் இத்திட்டங்கள் வெறும் மைல் கற்களாக மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு, தென்னிந்தியா மற்றும் இந்தியா முன்பெப்போதும் இல்லாத அளவுக்கு வளர்ச்சி மற்றும் வளர்ச்சிக்கு உயர்த்தும். சிறப்புமிக்க இன்றைய விழாவில் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை உரையாற்ற வருமாறு பணிவன்புடன் அழைக்கின்றோம்.
We request our Honorable Prime Minister Thiru Narendra Modi ji to address the gathering. भारत माता की, भारत माता की, भारत माता की। तमिलनाडु के राज्यपाल श्री RN रवि जी, मुख्यमंत्री MK स्टालिन जी, केंद्रीय मंत्रिमंडल के मेरे सहयोगी ज्योतिरादित्य सिंधिया जी और इसी धरती के संतान मेरे साथी L मुरुगन जी, तमिलनाडु सरकार के मंत्रीगण, सांसद और विधायकगण और तमिलनाडु के मेरे परिवारजनों, वणक्कम। தமிழ்நாட்டின் ஆளுநர் திரு RN ரவி அவர்களே, தமிழக முதல்வர் திரு MK ஸ்டாலின் அவர்களே, மத்திய அமைச்சரவையின் என் சகாவான திரு ஜோதிராதித்ய சிந்தியா அவர்களே, இந்த மண்ணின் மைந்தரான டாக்டர் L முருகன் அவர்களே, தமிழக அரசின் அமைச்சர்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, மேலும் தமிழ்நாட்டின் என் குடும்ப சொந்தங்களே, வணக்கம். ஏனது தமிழ் குடும்பமே, முதலில் உங்கள் அனைவருக்கும் 2024 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். I wish that the year 2024 is peaceful and prosperous for everyone. It is a privilege that my first public program in 2024 is happening in Tamil Nadu. Today's development projects worth nearly rupees 20,000 crore will strengthen Tamil Nadu's progress. I congratulate you for these projects spanning roadways, railways, ports, airports, energy and petroleum pipeline. Many of these projects will boost ease of travel and also create thousands of employment opportunities. எனது தமிழ் குடும்ப உறவுகளே, முதற்கண் உங்கள் அனைவருக்கும் 2024ற்கான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2024ஆம் ஆண்டு அனைவருக்கும் அமைதியானதாகவும் வளமானதாகவும் இருக்கட்டும். 2024ஆம் ஆண்டுக்கான என்னுடைய முதலாவது பொது நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் நடக்கிறது என்பதை நான் என் பாக்கியமாக கருதுகிறேன். சுமார் 20,000 கோடி ரூபாய் மதிப்பிலான இன்றைய வளர்ச்சி திட்டங்கள் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை பலப்படுத்தும். சாலை வழிகள், ரயில் பாதைகள், துறைமுகங்கள், விமான நிலையங்கள், எரிசக்தி ஆற்றல் மற்றும் ஒரு பெட்ரோலிய குழாய் இணைப்பு ஆகிய இந்த திட்டங்களுக்காக நான் உங்களுக்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இதில் பல திட்டங்கள் பயணிப்பதில் சுலபத்தன்மை, அதை ஊக்கப்படுத்துவதோடு ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கும். Friends, the last few weeks of 2023 were difficult for many people in Tamil Nadu. We lost many of our fellow citizens
due to heavy rains. There has also been significant loss of property. I was deeply moved at the condition of the affected families. The central government stands with the people of Tamil Nadu in this time of crisis. We are providing every possible support to the state government. Further, just a few days ago, we lost Thiru Vijayakant ji. He was a captain not only in the world of cinema but also in politics. He won the hearts of the people through his work in films. As a politician, he always put national interest above everything. I pay my tributes to him. I also express my condolences to his family and admirers. Friends, today when I am here, I also remember another son of Tamil Nadu, Dr. M.S. Swaminathan ji. He played an important role in ensuring food security for our country. We lost him last year as well. நண்பர்களே, தமிழ்நாட்டில் பலருக்கு 2023ஆம் ஆண்டின் கடந்த சில வாரங்கள் மிகவும் கடினமானவையாக இருந்தன. கனமழை காரணமாக நமது பல சக குடிமக்களை நாம் இழக்க வேண்டியிருந்தது. சொத்துக்கள், உடைமைகள் இழப்பும் கணிசமானவையாக இருந்தன. பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் நிலை எனக்குள்ளே மிகவும் ஆழமான பாதிப்பை ஏற்படுத்தியது. இந்த நெருக்கடியான வேளையிலே மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டு மக்களுக்கு துணையாக நிற்கின்றது. சாத்தியமான அனைத்து ஆதரவையும் மாநில அரசாங்கத்திற்கு நாங்கள் அளித்து வருகின்றோம். இதோ சில நாட்கள் முன்பாக நாம் திரு விஜயகாந்த் அவர்களை இழந்திருக்கின்றோம். அவர் சினிமா உலகின் கேப்டன் மட்டுமல்ல, அரசியலிலுமே அவர் கேப்டனாக இருந்து வந்திருக்கிறார். திரைப்படங்களில் அவருடைய செயல்பாடு காரணமாக, அதன் வாயிலாக அவர் மக்களின் இதயங்களை கொள்ளை கொண்டிருக்கிறார். ஒரு அரசியல்வாதி என்ற முறையிலே அவர் அனைத்திற்கும் மேலாக தேசிய நலனுக்கு முன்னுரிமை அளித்து வந்திருக்கிறார். அவருக்கு நான் என்னுடைய அஞ்சலிகளை காணிக்கையாக்குகின்றேன். அவருடைய குடும்பத்துக்கும் அபிமானிகளுக்கும் நான் என் ஆழமான இரங்கல்களை உரித்தாக்குகின்றேன். நண்பர்களே, இன்று நான் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கும் வேளையிலே நான் தமிழ் மண்ணின் மேலும் ஒரு மைந்தரான முனைவர் M.S. சுவாமிநாதன் அவர்களையும் நினைவு கூர்கிறேன். அவர் நமது நாட்டின் உணவு பாதுகாப்பிற்காக ஒரு முக்கியமான பங்களிப்பை அளித்தார். கடந்த ஆண்டிலே நாம் அவரையும் இழந்திருக்கிறோம். येनद तमिल कुडुंब में आजादी का अमृत काल यानी आने वाले 25 साल भारत को डेवलप्ड नेशन बनाने के हैं. जब मैं विकसित भारत की बात करता हूं तो इसमें आर्थिक और सांस्कृतिक दोनों पहलू शामिल हैं. इसलिए मैं इसमें तमिलनाडु की विशेष भूमिका देखता हूं. तमिलनाडु भारत की समृद्धि और सांस्कृतिक
परिविरासत का प्रतिबिंब है। तमिलनाडु के पास तमिल भाषा और ज्ञान का प्राचीन खजाना है। संत तिरुवल्लुवर से लेकर सुब्रमण्यम भारती तक अनेक संतों ज्ञानियों ने अद्भुत साहित्य की रचना की है। सीवी रमन से लेकर आज तक अनेकों अद्भुत साइंटिफिक और टेक्नोलॉजिकल ब्रेन इस मिट्टी ने पैदा किए हैं। इसलिए मैं जब भी तमिलनाडु आता हूं, एक नई ऊर्जा से भर जाता हूं। என் தமிழ் குடும்ப உறவுகளே, சுதந்திரத்தின் அமுத காலம், அதாவது வரவிருக்கும் 25 ஆண்டு காலகட்டத்திலே பாரதத்தை வளர்ந்த தேசமாக நாம் ஆக்க வேண்டும். நான் வளர்ச்சியடைந்த பாரதம் என்று கூறும்போது இதிலே பொருளாதாரம் மற்றும் கலாச்சாரம் என்ற 2 பக்கங்கள் இருக்கின்றன. அந்த வகையிலே தமிழ்நாட்டிலே இதிலே சிறப்பானதொரு பங்களிப்பை என்னால் காண முடிகிறது. பாரத நாட்டின் வளம் மற்றும் கலாச்சார மரபின் பிரதிபலிப்புத்தான் தமிழ்நாடு. தமிழ்நாட்டின் வசம் தமிழ் மொழி மற்றும் ஞானம் என்ற பழமையான கருவூலம் இருக்கிறது. புனிதர் திருவள்ளுவர் தொடங்கி சுப்பிரமணிய பாரதி வரை பல பல தூயோர் ஞானிகளாகியோர் அற்புதமான இலக்கியங்களை படைத்தளித்திருக்கின்றார்கள். சிவி ராமன் தொடங்கி இன்று வரை அற்புதமான அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு சொந்தக்காரர்கள் பலரை இந்த மண் உருவாக்கி அளித்திருக்கின்றது. ஆகையால் தான் நான் எப்போதெல்லாம் தமிழ்நாட்டிற்கு வருகிறேனோ அப்போதெல்லாம் ஒரு புதிய சக்தியை எனக்குள்ளே நிரப்பிக் கொண்டு செல்கிறேன். कुटुंब में तिरुचिरापल्ली शहर में तो समृद्ध इतिहास के प्रमाण कदम कदम पर दिखते हैं। यहां हमें पल्लव, चोल, पांड्य और नायक जैसे विभिन्न राजवंशों के सुशासन का मॉडल दिखता है। मेरे बहुत सारे तमिल मित्र रहे हैं, मेरी उनसे बहुत आत्मीयता रही है और मुझे उनसे तमिल कल्चर के बारे में बहुत कुछ सीखने को भी मिला है। मैं दुनिया में कहीं भी जाता हूं तो तमिलनाडु की चर्चा किए बिना रह नहीं पाता। साथियों, मेरा प्रयास है कि देश के विकास और विरासत में तमिलनाडु से मिली सांस्कृतिक प्रेरणा का लगातार विस्तार हो। आपने देखा है कि दिल्ली में संसद की नई इमारत में पवित्र सेंगोल की स्थापना की गई है। एक गुड गवर्नेंस के उस मॉडल से प्रेरणा लेने का प्रयास है जो तमिल परंपरा ने पूरे देश को दिया है। काशी तमिल संगमम, सौराष्ट्र तमिल संगमम जैसे अभियानों का मकसद भी यही है। जब से ये अभियान शुरू हुए हैं तब से पूरे देश में तमिल भाषा, तमिल कल्चर को लेकर उत्साह और बढ़ा है। எனக்கு பிரியமான குடும்ப உறுப்பினர்களே, திருச்சிராப்பள்ளி நகரம் என்று சொன்னாலே வளமான வரலாற்றுக்கான சான்றுகள் அங்கிங்கெனாதபடி எல்லா இடங்களிலும் கொட்டி கிடக்கின்றது.
இங்கே பல்லவர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், நாயக்கர்கள் போன்ற பல்வேறு அரச வம்சங்களின் நல்லாட்சி மாதிரிகள் கண்கூடாக காண கிடைக்கின்றன. எனக்கு ஏராளமான தமிழ் நண்பர்கள் உண்டு. அவர்களிடத்திலே எனக்கு மிக நெருக்கமான உறவுகள் உண்டு. இவர்களிடமிருந்து தமிழ் கலாச்சாரம் பற்றி வெகுவாக கற்கக்கூடிய நல்வாய்ப்பும் எனக்கு கிட்டியிருக்கிறது. உலகின் எந்த இடத்திற்கு நான் சென்றாலும் கூட தமிழ்நாட்டை பற்றி பேசாமல், தமிழ் மொழியை மனதார புகழாமல் என்னால் இருக்க முடிவதில்லை. நண்பர்களே, தேசத்தின் வளர்ச்சி மற்றும் பாரம்பரியத்தில் தமிழ்நாட்டிலிருந்து கிடைக்கும் கலாச்சார உத்வேகம் தொடர்ந்து விரிவாக வேண்டும், பரவ வேண்டும் என்பதே என்னுடைய முயற்சியாக இருக்கிறது. தில்லியின் பாராளுமன்ற புதிய கட்டிடத்திலே புனிதமான செங்கோல் நிறுவப்பட்டிருப்பதை நீங்கள் கண்டிருக்கலாம். தமிழ் பாரம்பரியமானது தேசத்திற்கு அளித்திருக்கும் நல்லாளுகை மாதிரியிலிருந்து கருத்தூக்கம் பெறும் முயற்சியே இது. காசி தமிழ்ச் சங்கமம், சௌராஷ்டிரா தமிழ்ச் சங்கமம் போன்ற இயக்கங்களின் பொருளும் கூட இதுதான். இந்த இயக்கங்கள் தொடங்கப்பட்டதிலிருந்து நாடு முழுவதிலும் தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரம் தொடர்பான உற்சாகம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ये न कुडुंब में पिछले 10 वर्षों में भारत ने आधुनिक इंफ्रास्ट्रक्चर पर बहुत बड़ा निवेश किया है. रोड, रेल, पोर्ट, एयरपोर्ट, गरीबों के घर हो या अस्पताल, आज भारत फिजिकल और सोशल इंफ्रास्ट्रक्चर पर अभूतपूर्व निवेश कर रहा है. आज भारत दुनिया की टॉप 5 इकोनॉमी में है. आज भारत पूरी दुनिया में एक नई उम्मीद बनकर उभरा है. बड़े बड़े इन्वेस्टर्स भारत में निवेश कर रहे हैं और इसका सीधा लाभ तमिलनाडु को, तमिलनाडु के लोगों को भी मिल रहा है. तमिलनाडु मेक इन इंडिया का बहुत बड़ा ब्रांड एम्बेसडर बन रहा है. என் அன்பு நிறை குடும்ப சகோதர சகோதரிகளே, கடந்த 10 ஆண்டுகளிலே நவீன கட்டமைப்பின் மீது மிகப்பெரிய முதலீட்டை பாரதம் புரிந்திருக்கிறது. சாலை வழி, ரயில் பாதை, துறைமுகம், விமான நிலையங்கள், ஏழைகளுக்கான வீட்டு வசதிகள் அல்லது மருத்துவமனைகள் என இன்று பாரதம் கட்டுமானம் மற்றும் சமூக கட்டமைப்பின் மீது இதுவரை காணாத முதலீடுகளை செய்து வருகின்றது. இன்று பாரதம் உலகின் தலை சிறந்த 5 பொருளாதாரங்களில் ஒன்றாக விளங்குகிறது. உலகின் ஒரு புதிய நம்பிக்கை தாரகையாக இன்று பாரதம் ஒளிவீசிக் கொண்டிருக்கிறது. பெரிய பெரிய முதலீட்டாளர்கள் எல்லாம் இன்று பாரதத்தில் முதலீடு செய்து வருகிறார்கள். இதன் நேரடி ஆதாயம் தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மக்களுக்கும் கிடைத்து வருகின்றது. தமிழ்நாடு மேக் இன் இந்தியா, இந்தியாவில் தயாரிப்போம், இதன் மிகப்பெரிய பிராண்ட் அம்பாசடராக மாறிக்கொண்டிருக்கிறது. ये न कुडुंब में हमारी सरकार राज्य के विकास से देश के विकास के मंत्र पर चलती है. पिछले 1 साल में केंद्र सरकार के 40 से भी ज्यादा अलग अलग मंत्रियों ने 400 से ज्यादा बार तमिलनाडु का दौरा किया है. जब तमिलनाडु का तेज विकास होगा
तो भारत का भी विकास तेज होगा। डेवलपमेंट का एक बहुत बड़ा माध्यम कनेक्टिविटी भी है। इससे व्यापार, कारोबार भी बढ़ता है, लोगों को भी सुविधा होती है। विकास की यही भावना आज हम यहां तिरुचिरापल्ली में भी देख रहे हैं। त्रिची इंटरनेशनल एयरपोर्ट के नए टर्मिनल से यहां की कैपेसिटी 3 गुना बढ़ जाएगी। इससे ईस्ट एशिया, मिडिल ईस्ट और देश दुनिया के दूसरे हिस्सों तक त्रिची की कनेक्टिविटी और सशक्त होगी। इससे त्रिची सहित आसपास के बहुत बड़े क्षेत्र में निवेश के, नए बिजनेस के नए अवसर भी बनेंगे। यहां एजुकेशन, हेल्थ और टूरिज्म के सेक्टर को बहुत बल मिलेगा। यहां एयरपोर्ट की कैपेसिटी तो बड़ी ही है, इसको नेशनल हाईवे से कनेक्ट करने वाले एलिवेटेड रोड से भी बहुत सुविधा होगी। मुझे खुशी है कि त्रिची एयरपोर्ट लोकल कला संस्कृति से, तमिल परंपरा से पूरी दुनिया को परिचित कराएगा। என் நெஞ்சம் நிறை குடும்ப உறவுகளே, மாநில வளர்ச்சி மூலம் தேசத்தின் வளர்ச்சி என்ற மந்திரத்தை அடிநாதமாக கொண்டு நாம் செயல்பட்டு வருகிறோம். கடந்த ஓராண்டிலே மத்திய அரசாங்கத்தின் 40க்கும் மேற்பட்ட பல்வேறு அமைச்சர்கள் 400க்கும் மேற்பட்ட முறை தமிழ்நாட்டின் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு விரைவான வளர்ச்சியை அடையும் போது பாரதத்தின் வளர்ச்சியும் விரைவுபடும். இணைப்புகள் கூட முன்னேற்றத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஊடகமாக விளங்குகின்றன. இதனால் வியாபாரமும் வணிகமும் பெருகுவது மட்டுமல்ல, மக்களுக்கு வசதி வாய்ப்புகளும் ஏற்படுகின்றன. வளர்ச்சியின் இந்த உணர்வைத்தான் இன்று இங்கே திருச்சிராப்பள்ளியிலே நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சி சர்வதேச விமான நிலையத்தின் புதிய முனையம் காரணமாக இந்த இடத்தின் இணைப்பு திறன் 3 மடங்கு அதிகரிக்கும். இங்கிருந்து கிழக்காசியா, மத்திய ஆசியா, மேலும் உள்நாட்டின் உலக நாடுகளின் பிற பாகங்கள் வரை திருச்சியின் இணைப்பில் அதன் திறன் மேலும் வலுவானதாக ஆகும். இதனால் திருச்சியை தவிர அண்டைப்புறத்தில் இருக்கும் மிகப்பெரிய பகுதியிலே முதலீடுகளும் புதிய வணிகத்திற்கான புதிய சந்தர்ப்பங்களும் உருவாக்கப்படும். இங்கே கல்வி, உடல் நலம் மற்றும் சுற்றுலாத் துறைகளில் மிகப்பெரிய அளவுக்கு பலம் கூட்டப்படும். இங்கே விமான நிலையத்தின் திறன் அதிகரிப்பதோடு இதை உயர்த்தப்பட்ட தேசிய நெடுஞ்சாலையோடு இணைக்கும் உயர்த்தப்பட்ட சாலையாலும் கூட மிகப்பெரிய வசதி உண்டாகும். திருச்சி விமான நிலையம் உள்ளூர் கலை கலாச்சாரம் வாயிலாக தமிழ் பாரம்பரியம் பற்றிய பெருமை மிகு விஷயங்களை உலகினுக்கு பறைசாற்றும் என்பது எனக்கு அளவில்லா மகிழ்ச்சியை அளிக்கிறது. कुड़म में आज तमिलनाडु की रेल कनेक्टिविटी को सशक्त करने के लिए 5 नए प्रोजेक्ट शुरू हो रहे हैं. इनसे ट्रेवल और ट्रांसपोर्टेशन तो आसान होगी ही, इस क्षेत्र में इंडस्ट्री को, बिजली उत्पादन को भी बल मिलेगा. आज जिन रोड प्रोजेक्ट्स का लोकार्पण हुआ है वो श्रीरंगम, चिदंबरम, मदुरई, रामेश्वरम, वेल्लोर जैसे महत्वपूर्ण स्थानों को जोड़ते हैं. ये हमारी आस्था, आध्यात्म और पर्यटन के बड़े केंद्र है. इसे सामान्य जन के साथ साथ
तीर्थ यात्रियों को भी बहुत सुविधा होगी। என் உயிரினும் மேலான என் குடும்ப சொந்தங்களே, இன்று தமிழ்நாட்டின் ரயில் இணைப்பு திறனை மேலும் வலுவானதாக ஆக்க 5 புதிய திட்டங்கள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. இவற்றால் பயணம் மற்றும் போக்குவரத்து எளிதாக ஆகும் என்பது ஒரு புறம். மற்றொரு புறத்திலே இந்த பகுதியில் தொழில்களுக்கும் மின்சார உற்பத்திக்கு கூட பெரும் வலுகூட்டப்படும். இந்த நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கும் மக்கள் நலத் திட்டங்கள் ஸ்ரீரங்கம், சிதம்பரம், மதுரை, ராமேஸ்வரம், வேலூர் போன்ற மகத்துவம் வாய்ந்த இடங்களை இணைக்கின்றன. இவை நமது நம்பிக்கை, ஆன்மீகம் மற்றும் சுற்றுலாவின் பெரிய மையங்கள். இவற்றால் எளிய சாமானியர்களோடு கூடவே புனித பயணங்களை மேற்கொள்வோருக்கும் கூட மிகப்பெரிய வசதிகள் உண்டாகும். येनत कुंभ में बीते 10 वर्षों में सेंट्रल गवर्नमेंट का बहुत अधिक फोकस पोर्ट लेड डेवलपमेंट पर रहा है। हमने समुद्री किनारों के इंफ्रास्ट्रक्चर के विकास और मछुआरे साथियों के जीवन को बदलने के लिए अनेक काम किए। पहली बार फिशरीज के लिए अलग मिनिस्ट्री, अलग बजट हमने बनाया है। पहली बार मछुआरों के लिए भी किसान क्रेडिट कार्ड की सुविधा दी गई है। मछुआरों के लिए डीप सी फिशिंग के लिए बोट के आधुनिकीकरण के लिए भी सरकार मदद दे रही है। पीएम मत्स्य संपदा योजना से मछली के कारोबार से जुड़े साथियों के लिए बहुत बड़ी मदद मिल रही है। என் நெஞ்சுக்கு நெருக்கமான குடும்ப உறுப்பினர்களே, கடந்த 10 ஆண்டுகளிலே மத்திய அரசாங்கத்தின் மிகப்பெரிய கவனம் துறைமுகம் வழிநடத்தும் முன்னேற்றம் மீது இருந்து வந்திருக்கிறது. நாம் கடற்கரையோர கட்டமைப்பின் முன்னேற்றம் மற்றும் மீனவ நண்பர்களின் வாழ்க்கையை மாற்றும் நோக்கிலே பல பணிகளை ஆற்றியிருக்கிறோம். சுதந்திரம் கிடைத்த பிறகு முதன்முறையாக மீன் வளத்திற்கென பிரத்யேகமான தனியொரு அமைச்சகத்தை ஏற்படுத்தி அதற்கென பிரத்யேகமாக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. முதன்முறையாக மீனவர்களுக்கும் கூட விவசாயிகள் கிசான் கிரெடிட் கார்டு, விவசாயிகள் பற்று அட்டை வசதியும் அளிக்கப்பட்டிருக்கிறது. மீனவர்களுக்கு ஆழ்கடல் மீன்பிடிப்புக்காகவும் நவீனமயமாக்கலுக்கும் அரசாங்க உதவிகள் கிடைத்து வருகின்றன. பிரதம மந்திரி மீன்வள திட்டத்தால் மீன்பிடி தொழிலோடு இணைந்திருக்கும் நண்பர்களுக்கு மிகப்பெரிய உதவிகள் கிடைத்து வருகின்றன. येनत कुडुंब में सागरमाला योजना से आज तमिलनाडु सहित देश के अलग अलग पोर्ट्स को अच्छी सड़कों से कनेक्ट किया गया जा रहा है। सेंट्रल गवर्नमेंट के प्रयासों से आज भारत की पोर्ट कैपेसिटी और जहाजों के टर्न अराउंड टाइम में बहुत सुधार हुआ है। कामराजार पोर्ट भी आज देश के सबसे तेजी से विकसित होने वाले पोर्ट्स में से एक है। इस पोर्ट की कैपेसिटी को हमारी सरकार लगभग 2 गुना कर चुकी है। अब जनरल कार्गो बर्थ 2 और कैपिटल ड्रेजिंग फेज 5 के उद्घाटन से तमिलनाडु से होने वाले इंपोर्ट एक्सपोर्ट को नई ताकत मिलेगी। विशेष रूप से ये ऑटोमोबाइल सेक्टर में तमिलनाडु की क्षमताओं का विस्तार करेगा। न्यूक्लियर रिएक्टर और गैस पाइपलाइन से भी
तमिलनाडु में इंडस्ट्री को रोजगार निर्माण को बल मिलेगा। என் உயிரினும் மேலான என் குடும்ப சொந்தங்களே, சாகர்மாலா திட்டத்தால் இன்று தமிழ்நாடு உட்பட தேசத்தின் பல்வேறு துறைமுகங்கள் நல்ல சாலைகளோடு இணைக்கப்பட்டு வருகின்றன. மத்திய அரசின் பெருமுயற்சிகளால் இன்று பாரதத்தின் துறைமுக திறனிலும் கப்பல்கள் துறைமுகத்திற்கு வந்து திரும்பிச் செல்லும் நேர அளவிலும் பெரிய மேம்பாடு ஏற்பட்டிருக்கிறது. காமராஜர் துறைமுகம் கூட இன்று தேசத்தின் மிக விரைவாக மேம்பாடு அடைந்து வரும் துறைமுகங்களில் ஒன்றாக விளங்குகிறது. இந்த துறைமுகத்தின் கொள்திறனை நமது அரசாங்கம் கிட்டத்தட்ட 2 மடங்கு வரை அதிகப்படுத்தி இருக்கிறது. இப்போது பொதுவான சரக்கு பர்த் 2 மற்றும் கேபிட்டல் ரெட்ஜிங் 5வது கட்டத்தின் தொடக்கம் காரணமாக தமிழ்நாட்டில் ஆக இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதிக்கு புதிய சக்தி கிடைக்கும். சிறப்பான வகையில் இது வாகனத்துறையில் தமிழ்நாட்டின் திறமைகளை விரிவாக்கும். அணுசக்தி உலை மற்றும் எரிவாயு குழாய் மூலமாகவும் கூட தமிழ்நாட்டின் தொழிற்சாலைகளுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கல்களுக்கு புதிய பலம் கிடைக்கும். येन कुडुम में आज केंद्र सरकार तमिलनाडु के विकास के लिए राज्य पर रिकॉर्ड राशि खर्च कर रही है। 2014 से पहले के 10 सालों में केंद्र सरकार की तरफ से राज्यों को 30 लाख करोड़ रुपए के आसपास ही दिए गए थे, जबकि हमारी सरकार ने पिछले 10 वर्षों में राज्यों को 120 लाख करोड़ रुपए दिए हैं। 2014 से पहले के 10 साल में तमिलनाडु को जितनी राशि केंद्र सरकार के मिली थी, उससे 2.5 गुना ज्यादा राशि हमारी सरकार ने दी है। पहले के मुकाबले हमारी सरकार ने तमिलनाडु में नेशनल हाईवे बनाने के लिए 3 गुना ज्यादा राशि खर्च की है। रेलवे को आधुनिक बनाने के लिए भी हमारी सरकार पहले के मुकाबले तमिलनाडु में 2.5 गुना ज्यादा खर्च कर रही है। आज तमिलनाडु के लाखों गरीब परिवारों को केंद्र सरकार से मुफ्त राशन मिल रहा है, मुफ्त इलाज मिल रहा है। हमारी सरकार ने पक्का घर, टॉयलेट, नल कनेक्शन, गैस कनेक्शन जैसी अनेक सुविधाएं यहां लोगों को दी है। எனதருமை குடும்ப சொந்தங்களே, இன்று மத்திய அரசு தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக மாநிலத்தில் வரலாறு காணாத நிதியை செலவு செய்து வருகிறது. 2014ற்கு முன்பான 10 ஆண்டுகளிலே மத்திய அரசு அதன் தரப்பிலிருந்து மாநிலங்களுக்கு சுமார் 30 லட்சம் கோடி ரூபாய் அளிக்கப்பட்டது. நம்முடைய அரசாங்கமானது கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் மாநிலங்களுக்கு 120 லட்சம் கோடி ரூபாயை அளித்திருக்கிறது. 2014க்கு முன்பான 10 ஆண்டுகளிலே எத்தனை நிதியை மத்திய அரசிடமிருந்து தமிழ்நாடு பெற்றதோ அதைவிட 2.5 மடங்கிற்கும் அதிகமான நிதியை நம்முடைய மத்திய அரசு அளித்திருக்கிறது. தேசிய நெடுஞ்சாலைகளை உருவாக்கும் பொருட்டு மத்திய அரசு முன்பை காட்டிலும் 3 மடங்கு அதிக நிதியை தமிழ்நாட்டிற்கு செலவு செய்திருக்கிறது. ரயில்வே துறையை நவீனமயமாக்க நமது அரசாங்கம் முந்தைய காலத்தோடு ஒப்பிடுகையிலே தமிழ்நாட்டிற்கு
2.5 மடங்கு அதிக அளவு செலவு செய்து வருகிறது. இன்று தமிழ்நாட்டின் லட்சக்கணக்கான ஏழை குடும்பங்களுக்கு மத்திய அரசின் இலவச ரேஷன் பொருட்கள் கிடைத்து வருகின்றன. இலவசமாக மருத்துவ சிகிச்சை கிடைத்து வருகிறது. நம்முடைய அரசாங்கம் கான்கிரீட் வீடுகள், கழிப்பறை வசதிகள், குடிநீர் இணைப்புகள், எரிவாயு இணைப்புகள் போன்ற பல வசதிகளை நம் தமிழ் சொந்தங்களுக்கு செய்து வருகிறது. ये नद कुटुंब में विकसित भारत के निर्माण के लिए सबका प्रयास आवश्यक है. मुझे तमिलनाडु की जनता के, यहां की युवा शक्ति के सामर्थ्य पर अटूट विश्वास है. मैं तमिलनाडु के युवा में एक नई सोच, नई उमंग का उदय होते देख रहा हूं. यही उमंग विकसित भारत की ऊर्जा बनेगी. एक बार फिर आप सभी को विकास कार्यों की बहुत बहुत बधाई. என் பேரன்புடைய குடும்பத்தாரே, வளர்ச்சியடைந்த பாரதத்தை நிர்மாணிக்க வேண்டும் என்று சொன்னால் அனைவரின் முயற்சியும் அவசியமாகிறது. தமிழ்நாட்டு மக்களின், தமிழ் இளைஞர்களின் திறன்கள், திறமைகளின் மீது அபாரமான, அசைக்க முடியாத நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. தமிழ் இளைஞர்களிடத்திலே ஒரு புதிய எண்ணம், புதிய உற்சாகத்தின் உதயத்தை என்னால் தெளிவாக காண முடிகிறது. இந்த உற்சாகம்தான் வளர்ச்சியடைந்த பாரதத்தின் சக்தியாக உருமாறும். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் வளர்ச்சி பணிகளுக்கான பல பல நல்வாழ்த்துக்கள். भारत माता की, भारत माता की, भारत माता की. वणक्कम.